ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குட்டீஸ்க்கான வீடியோ. நீங்கள் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு காமிங்க. இப்போ நம்ம வந்து கிட்ஸ் செக்ஷனுக்கு நம்ம ஸ்டோரிக்குள்ளார போகலாம். நானே தான் ஸ்டோரிக்குள்ளாரும் வரேன். சரி, இப்போ என்ன ஸ்டோரி சொல்லலாம்? ஆதாம் ஏவாள் ஸ்டோரி சொல்லலாம். ஓகேவா? ஸ்டோரி ஸ்டார்ட். ஓகே, சொல்லட்டுமா? அதாவது ஒரு ஊரில் ஒரு கூட இல்லை, அதாவது சன் மூன் இது கூட இல்லை அப்படிங்கிற ஒரு காலத்தில் ரொம்ப 1000 அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஸ்டோரி. ஓகே, அதாவது வந்து இப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதாவது ஒரு ஊரில் ஏசப்பா உங்களுக்கு தெரியும். ஏசப்பாவோட அப்பா முதல்ல ஆவியாக இருந்தார். சரியா? அப்போ ஆவியாக இருக்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? அப்போ வந்து சன் மூன் ஸ்டார்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன சொல்கிறதுனா, இப்போ அதாவது வெறும் க்ளவுட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ க்ளவுட்ஸ் இருக்கும்போது என்ன சொல்கிறது, அப்படிங்கிற ஊரில் வந்து அந்த ஆவி இருக்குமா. அப்போது அதுதான் ஏசப்பாவோட அப்பாவாமா. அப்போ வந்து என்னடா இருட்டாக இருக்குதே, வந்து சன் மூன் எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சாராமா. அதனால வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா சன் உருவாக்குனார். அப்புறம் மூன். ஓகேவா? அதில் இருந்து தான் சன் மூன் எல்லாமே வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பாவுக்கு பிடிச்ச நம்பர் என்னன்னா 7. பிகாஸ் வந்து 7 வந்து ஏசப்பா அந்த உருவாக்குனது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுத்தார். 7 நாள் அதாவது 6 நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? 7 தானே வரும். அப்போ அதனால் வந்து 7 நாள் வந்து 7 நாள் அதனால் 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தது, 7th டே ரெஸ்ட் எடுத்ததுனால அவர் வந்து 7th டே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது 7ங்கிற நம்பர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா நம்ம ஊரில் மனுஷங்க கூட இல்லையே அப்படின்னு பார்த்தாரு. அப்போதான் ஒரு பையனை உருவாக்குனார். அதாவது எப்படி உருவாக்குனாருன்னா, களிமண் இருக்குல்ல, களிமண்ணில் எடுத்து அப்படியே தூவ ஆரம்பித்தார். இப்படி தூவ ஆரம்பித்தாருன்னா அப்படியே ஒரு மனுஷன் உண்மையான மனுஷங்க நம்மளை மாதிரி உருவாங்கினாங்க. அப்போ வந்து பையன் வந்து உருவாக்குனார். என்னடா நம்ம ஊரில் பொண்ணே இல்லை அப்படின்னு நினச்சா, கேர்ளே நம்ம ஊரில் இல்லை அப்படின்னு நினச்சாரு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவன் பேர் ஆதாம் தூங்க வச்சுட்டு அவரு இடுப்பெலும்பை எடுத்துட்டாரு. இடுப்பெலும்பை எடுத்து களிமண்ணுக்குள்ளார வச்சாரு. அப்புறம் அது இடுப்பெலும்பை எடுத்துட்டு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு தெரியுமா? அப்போ அது எப்படி உருவாக்குனாருன்னு தெரியாது. பட் வந்து அது எப்படியோ உருவாக்கி பொண்ணை செஞ்சுட்டாரு. அதனால எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து ஒரு எலும்பு எக்ஸ்ட்ரா இருக்கும், எல்லா பாய்ஸ்க்குமே வந்து ஒரு எலும்பு கம்மியாக இருக்கும், அதாவது லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? ஏசப்பாவோட அப்பா சொன்னார், நீங்கள் எல்லா பழத்தையும் சாப்பிடுங்க, ஆனால் இந்த ஊரில் இருக்கிற ஒரே
ஒரே ஒரே மரத்தோட பழத்தை சாப்பிட்டு எல்லா மரத்தோட பழத்தை சாப்பிடுங்க. ஆனால் அந்த பொண்ணு பேர் ஏவாள், ஆதாம் ஏவாள். சரியா? அப்போ வந்து ஏசப்பா சொல்லுவார், உலகத்தில் இருக்கிற எல்லா மரத்தோட பழங்களையும் சாப்பிடுங்க, ஆனால் வந்து ஒரே மரத்தோட பழங்களை மட்டும் சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து பாம்பு இருக்கிற பாம்பு, அந்த பாம்பு அவர் சொன்ன வானை கேட்காம வந்து அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்போ ஆதாம் இருக்கார்ல, ஆதாம் வந்து நடந்து போய் ஏவாள் கூட வந்தாங்க. அப்போ வந்து அவர் சொன்ன மரத்தை பார்த்து அப்போ ஏவாள் வந்து என்ன, அவர் சொன்ன வாண்டை மீறி வாங்கிடுவார். சரியா? அப்போ வந்து அந்த மரத்தோட பழத்தையும் சாப்பிட்ருவாங்க. அது யார் சாப்பிட சொன்னா? பாம்பு இருக்குல்ல, பாம்போட மரத்தை சுற்றி வந்துச்சு ஒரே ஒரு பாம்பு. மரத்தை சுற்றி வரும்போது அவர் வந்து, அதாவது ஏவாள் வந்து அப்போ அந்த பாம்பு வந்து சொல்லும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பழங்களையும் விட என்னோட மரத்தோட பழங்கள் தான் ரொம்ப சுவையாக இருக்கும், அதாவது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ஏவாளும் அதை நம்பிட்டு சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டோடனே அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு. சாப்பிட்டு அப்புறம் வந்து ஆதாம்கிட்ட கொடுத்துட்றான். சரியா? ஆதாம்கிட்ட கொடுக்கும் போது அவனும் கடிச்சு சாப்பிட்டுருவான். சரியா? அவனும் கடிச்சு சாப்பிட்டுருவான். அப்போ வந்து என்னடா ஏசப்பா வந்து ஏசப்பாவோட அப்பா என்னடா வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஆதாம் ஏவாள் நினைப்பாங்க. ஏசப்பா நம்ம அந்த பழத்தோட மரத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரே, நம்ம பாட்டுக்கு திடீர்னு சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு மரத்துக்கு பின்னாடி நின்னாரு. மரத்துக்கு பின்னாடி ஏசப்பா வரும்போது மறைஞ்சு நின்றுட்டாங்க. அதனால வந்து ஏசப்பா வந்து அவங்கள பார்த்துட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆதாம் ஏவாள், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது, நான் இவ்வளோ சொன்னேன், நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து அவங்கள நிறைய கஷ்டத்தில் போய் விட்டுட்டாரு. சரியா? நிறைய கஷ்டத்தில் போய் விட்டுட்டாரு. அவங்களுக்கு தான் தொப்புள் கொடி இல்லை. சரியா? அவங்களுக்கு தான் தொப்புள் கொடி இல்லை. சரியா? ஆதாம் ஏவாளுக்கு தான் தொப்புள் கொடி. அதாவது என்ன சொல்கிறது, யாராச்சும் உங்ககிட்ட கேட்பாங்க, யாருக்கு தொப்புள் கொடியே இல்லை, தொப்புள் கொடி இல்லாத பிறந்தவங்க யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும், ஆதாம் ஏவாளுக்கு தான் தொப்புள் கொடி இல்லை, அவங்க தான் தொப்புள் கொடி இல்லாமல் பிறந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா? இப்போ நம்ம ப்ரேயரிங் ஸ்டார்ட்டுக்கு போயிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படி ப்ரேயர் பண்ணணும்னா நான் சொல்லித்தரேன். நான் கண்ணமூடல, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஏசப்பா, நான் சொல்கிறதுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஏசப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்ல மார்க் வாங்கணும், எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்கள் ஃபேமிலி, அதான் நான் சொல்கிறது, உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்க பேரை சொல்லி, அதாவது
அவங்களுக்கு வந்து உங்களுக்கு யாருன்னோ அவங்க பேரை சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணலாம். எங்கள் சித்தி அத்தை அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அதை பண்ணுங்க சரியா. அப்பா வந்து லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன்.